ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 9th ஸ்டாண்டர்டில் ஃபவுண்டேஷன் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். பாருங்கள். இஃப் 6 per x is equal to 30, then 6 per x minus 1 plus 6 per x plus 1 is equal to dash. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஒன்று டிக் பண்ணோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 per xோட வேல்யூ 30 இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்ன வரும், அதான் கான்செப்ட். ஸோ கிவன் எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே ஃபைண்ட் அவுட் எடுத்து எழுதிக்கோங்க. 6 per x minus 1 plus 6 per x plus 1 equal to, ஸோ இங்கே பாருங்கள் 6 per x minus 1, இந்த 6 per x minus 1 எப்படி சொல்லணும்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா a power m plus n we can written as a power m into a power n அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 6 per x minus 1 6 per x into 6 power minus 1 அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் 6 per x plus 1 6 per x into 6 power 1 அப்படின்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி a power m plus n is equal to a power m into a power n. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் எழுதிடுறோம். ஓகே, 6 per x வெளியே பாருங்க 30 கொடுத்துருக்காங்க. 6 power minus 1 6 power minus 1 1/6 அப்படின்னு சொல்லலாம். இப்போ கீழே உள்ள 6 மேலே தான் 6 power மைனஸ். ஓகேங்களா? ப்ளஸ் 6 per x வேல்யூ 30, 6 per 1 6. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 1 6 ஆர் 5 6 ஆர் 30. 6 into 30 180. ஷார்ட் பண்ணால் 185. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஓகே, அதே போல் அடுத்த கொஷின் பாருங்கள். சால்வ் ஃபார் எக்ஸு 2x plus 3 get as equal to 3x minus 7. ஓகேங்களா? என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடிய எக்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் அப்படி காப்பி பண்ணிடுங்க. ஸோ இந்த -7 இங்கே வந்தால் +7. ஸோ இந்த -7 இங்கே வந்தால் +7. அதே போல் இந்த +2x இங்கே வந்தால் -2x. 3x minus 2xனா x. ஓகேங்களா? 3 + 10 7 + 3 10. அப்போ எக்ஸோட வேல்யூ 10ஆக இருக்கலாம், 10 விட கம்மியாக இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். எக்ஸோட வேல்யூ 10 10 விட கம்மியாக இருக்க நம்பர்ஸ் எல்லாமே இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். log a plus b plus log a minus b minus log a square minus b square is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாகர்த்மிக் ப்ராப்ளம் இது ஒன்று ரொம்ப எளிமையான ப்ராப்ளம் தான். ஸோ கிவன் எடுத்து கொஷினை காப்பி பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு, ஸோ இங்கே ஸ்பேஸ் இல்லைனால நம்ம ஃபோல்டு பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அந்த மாடலில் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் லாகில். என்ன சார் ப்ராப்பர்ட்டினா லாக் ஏ ப்ளஸ் லாக் பியை லாக் ஏபி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே போல் லாக் ஏ இது ஃபுல்லுமே ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஃபுல்லுமே பின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ லாக் ஏ ப்ளஸ் லாக் பியை லாக் ஏபி அப்படின்னு சொல்லிக்கலாம். மைனஸ் இந்த டைம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. லாக் ஆஃப் a plus b into a minus b. So a plus b into a minus b we can write as a squared minus b squared. மைனஸ் இந்த டைம் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் லாக் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் லாக் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ரெண்டு சேம் தானே இருக்குது. அப்போ இந்த டைம் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சரு 0. ஓகேங்களா? தேங்க்யூ.